தங்களுடைய கையாலாகாத தனத்தை மறைக்கவே முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மீது தமிழக அமைச்சர்கள் குற்றம் சாட்டுவதாக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தமது பணிகளை செய்யாமல் ஓபிஎஸ் மீது தவறான கருத்துக்களை கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணிக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்றும், தங்கள் தரப்பிலான ஆட்சிமன்ற குழு கூடி விரைவில் வேட்பாளரை அறிவிக்கும் என்றும் கே பி முனுசாமி கூறினார். டிடிவி தினகரன் மற்றும் அமைச்சர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவை பார்த்ததாக கூறும் கருத்திற்கு அப்போலோ நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும் என்றும் கே பி முனுசாமி வலியுறுத்தினார். மேலும் டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக பொய்யான தகவல்களை அளித்து வருவதாகவும், தொடர்ந்து உண்மைக்கு புறம்பாக பேசினால் அதற்கான விளைவுகளை டிடிவி தினகரன் சந்திக்க வேண்டி வரும் என்றும் கே பி முனுசாமி எச்சரிக்கை விடுத்தார். கையிலாகாதவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னொருத்தர் மீது பழி போடுறது, அது மாதிரி தன்னால் இயலாத ஒன்றை இன்று இருக்கின்ற அரசு, இன்று இருக்கின்ற அமைச்சர்கள் எங்கள் மீது குற்றம் சொல்லுவதற்கு எதுவுமே காரணமில்லை. எதுவுமே காரணம் இல்லாததால் இது போன்ற ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.